Taste the Daily. அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி அளிக்கவில்லை என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்வதாக குற்றம் சாட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்புகின்றனர். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கண்டிப்பாக இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கறிக்கோழி விவகாரம் தொடர்பாக அதனை வளர்க்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உரிய விலை என்றும் குறிப்பாக மிகப்பெரிய அளவிலே வளர்க்கக்கூடியவர்கள் பாதிப்படைவதாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை முன்னெடுத்தும் கூட இந்த அரசே கண்டுகொள்ளவில்லை. இதனால் கறிக்கோழி வளர்க்கக்கூடியவர்கள் மத்தியிலே குறிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியம் என்பது மிகப்பெரிய அளவிலே குறைவாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுவதற்கு சபாநாயகரிடம் அனுமதி கோரிய போது அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கறிக்கோழி பிரச்சனை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேச அனுமதி கோரிய போது சபாநாயகர் விவசாயிகளுடைய பிரச்சனை என்பதால் அவர் பேசுவதற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நின்றாலே நேரலை துண்டிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் தொடர்ச்சியாக திமுக அரசு வாடிக்கையாக வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த விவசாயிகள் பிரச்சனையை கூட பேசுவதற்கு அமைச்சரிடம் பதிலில்லை என்கிற ஒரு ஒற்றை காரணத்தை கூறி அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை அந்த கறிக்கோழி வளர்க்கக்கூடிய பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதோடு அதற்கான விடையை தயாரித்த பிறகு நாளைய தினம் பேசலாம் என்று சொல்லுகிறார்கள். தமிழகத்திலே ஒரு வார காலமாக 10 நாட்களுக்கு மேலாக கறிக்கோழி வளர்க்கக்கூடியவர்கள் போராடி வருகிறார்கள். அவருடைய போராட்டம் என்பது இந்த அரசுக்கு முழுதாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை சார்பிலே அறிக்கை வழங்கப்பட்டிருக்கும். காவல்துறை சார்பிலே குறிப்பாக ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய உளவுத்துறையும் எஸ்பிசிஐடி என்று சொல்லக்கூடிய புலனாய்வு பிரிவும் காவல்துறை தரப்பிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் தரப்பிலும் அரசுக்கு அறிக்கையாக வழங்கப்பட்டிருக்கும். எந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள், எதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இதை கூட தெரியவில்லை என்று சட்டமன்றத்திலே முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போல இந்த அரசு செய்வது என்பது கறிக்கோழி வளர்க்கக்கூடியது மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு கூட இந்த அரசு
அனுமதி மறுக்கப்படுகிறது. இது ஜனநாயகத்தினுடைய குரல்வலையை நசுக்கக்கூடிய செயலாகவே இருக்கிறது. இதனை கண்டித்துத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுவதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கோரியிருக்கிற போது அது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்து இன்றைக்கு வாயிலே கண்டன முழக்கங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கே சட்டசபையில் மறுக்கப்படுகிறது. குறிப்பாக கறிக்கோழி வளர்க்கக்கூடிய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு மிகப்பெரிய அளவிலே சந்தை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பேசுவதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் எதற்காக நடத்தப்பட வேண்டும்? குறிப்பாக எதிர்க்கட்சிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்குத்தான் ஜனநாயக ரீதியில இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அப்படி தேர்வாக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசுகிற போது பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் எதற்கு இவர்கள் அனுமதிப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இவர்களுடைய புகழ் பாடுவதற்கும் துதி பாடுவதற்கும் இவர்களை பற்றிய பட்டியலை வாசிப்பதற்கு மட்டும்தான் சட்டம், அதனை மட்டும்தான் நேரலை செய்ய வேண்டுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. தமிழகத்திலே ஜனவரி மாதம், அதாவது கடந்த 20 நாட்களிலே தமிழகத்திலே திமுக ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியிலே மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கடந்த 20 நாட்களிலே 46 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 27 சம்பவங்கள் அரங்கேறுகிறது. இப்படி தமிழகத்திலே பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது. இது சாதாரணமான ஒரு காரணம் அல்ல. சட்டம் ஒழுங்கு என்பது ஸ்காட்லாந்து யார்டுக்கு எதிராக போட்டப்பட்ட காவல்துறை. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு காவல்துறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு பெண்கள் சிதைக்கப்படுகிறார்கள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக சாதாரணமாக அதாவது ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் சொல்லலாம். திருத்தணியில குடும்ப பிரச்சனைகளை சாதாரணமாக ரயிலே பயணம் செய்த ஒரு நபர் அவரை வெட்டக்கூடிய, ரீல் செய்யக்கூடிய காட்சிகள், வேலைச்செய்ய ரீல் செய்யக்கூடிய காட்சிகள், இப்படியெல்லாம் பல்வேறு, அதாவது ஒரு கொலை செய்யக்கூடிய காட்சிகள் கூட ரீல்ஸாக செய்து வீடியோவை பதிவேற்றக்கூடிய, சமூக வலைதளங்களை வெளியேறக்கூடிய அவல நிலைகள் தமிழகத்தில் நிலவி வருகிறது. இவற்றை எல்லாம் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அது நேரலை காட்சிகளை பார்க்கிறோம்.